நார்த் கொரியாவை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நார்த் கொரியா இந்த அளவுக்கு ஒரு மோசமான நாடா இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட மோசமான நாட்டுல இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு நபர் முடிவு எடுக்கிறாருங்க. அவர் வேற யாரும் இல்ல, நார்த் கொரியாவை சேர்ந்த ஒரு சோல்ஜர். இப்படி ஒரு சோல்ஜரே சொந்த நாட்டுல இருந்து தப்பிப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதிவு தான் இது. இந்த சோல்ஜர் எப்படியோ தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அவரோட குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு அரசு கொடுத்த வாகனத்தை எடுத்துட்டு நார்த் கொரியால இருந்து சவுத் கொரியாவை நோக்கி பயணிக்கிறாரு. போற வழியில அங்க இருக்க ஒரு செக் போஸ்ட உடைக்க வேண்டிய நிலைமை வருது. இது தெரிஞ்ச சோல்ஜர்ஸ் எல்லாம் இவரை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாருங்க. இதுல இவர் உடம்புல 5 குண்டு பாயுது. இப்படி இருந்தும் அவரு நார்த் கொரியா பார்டரை தாண்டி எப்படியோ சவுத் கொரியாக்குள்ள என்ட்ரி ஆயிடுறாரு. சவுத் கொரியாவை சேர்ந்த சோல்ஜர்ஸ் இவரை காப்பாத்திடுறாங்க. அப்படிப்பட்ட இவரை இன்டர்வியூ எடுக்க நிறைய பேர் வராங்க. அப்ப இவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இப்பதான் நரகத்துல இருந்து நான் தப்பிச்சு பூமிக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. இதுல இருந்தே தெரியுது நார்த் கொரியா எவ்வளவு மோசமான நாடு அப்படிங்கிறது. நார்த் கொரியாவை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நார்த் கொரியா இந்த அளவுக்கு ஒரு மோசமான நாடா இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட மோசமான நாட்டுல இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு நபர் முடிவு எடுக்கிறார்.